நீங்க ஒரு கம்பெனில புதுசா ஆஃபர் லெட்டர் வாங்குறீங்க. அந்த ஆஃபர் லெட்டர்ல உங்களுக்கு 3 லேக் சிடிசி குடுத்துருக்காங்க. இல்ல ஒரு கம்பெனில நீங்க வொர்க் பண்ணிருக்கீங்க. நீங்க 3 லேக் சிடிசி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். உங்களோட 3 லேக் அப்படின்னு சொல்றது வந்து இயர்லி சிடிசி. அத வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மந்த்லி சிடிசியா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்ப 3 லேக் டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா, 12 சொல்றது 12 மாசம். அப்ப வந்து 25,000 வந்து உங்களோட மந்த்லி சிடிசியா மாறிடும். அதுல எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ஒரு ரூ. 1,800 வந்து எம்ப்ளாயிட்ட இருந்து அமௌண்ட் பிடிப்பாங்க. கம்பெனி சைட்ல இருந்து பிஎஃப்க்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு ரூ. 1,800 நான் போட்டிருக்கேன். ஆக மொத்தம் இது 2மே வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், டோட்டல் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புரொஃபஷனல் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ₹100 நான் போட்டிருக்கேன். இப்போ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் ஃபார் புரொஃபஷனல் டாக்ஸ் அண்ட் பிஎஃப் பார்த்தீங்கன்னா, ₹3,700 கிட்ட ஆயிடும். இப்போ உங்களோட மந்த்லி சிடிசி 25,000 எடுத்துட்டு மைனஸ் 3,700 அதாவது டோட்டலா கான்ட்ரிபியூட் பண்ண டிடக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா, உங்களோட டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா, ₹21,300 வரும். இது ஒரு கம்பெனிக்கு ஏத்த மாதிரி மாறும். ஆக மொத்தம் உங்களோட சிடிசி வந்து 3 லேக் இருந்துச்சுன்னா, உங்களோட டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா, 20,000 இருந்து 22,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத அவங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.